ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் உத்தர பாகத்தில் தேவி லலிதையின் சரித்தமான லலிதோபாக்கியானம் பார்த்துட்டு வரோம். வேத சாகரமாக திகழ்பவளும் லக்ஷ்மியாக ஜகத்திற்கு சந்தோஷத்தை வழங்குபவளும் சம்புபத்தினியாக விளங்கும் சர்வசக்திக்கு எங்கள் வந்தனம். விஸ்வேஸ்வரி, மாயாமயி, சர்வரூபிணி, தயை செய்வாயாக என்று இந்திராதி தேவர்கள் மகாதேவியை லலிதாஸ்தவராஜத்தால் துதித்து பண்டனின் கொடுமைகளிலிருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டினர். தேவியும் விரைவில் தானே அவனை சம்ஹரிப்பேன் என்று வரமளிக்கிறாள். தேவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தோன்றியதால் அம்பிகை காமேஸ்வரி என்று பெயர் பெற்றாள். உலகெல்லாம் ஆளும் அவளை தேவர்கள் தங்கள் மகாராணியாக முடிசூட்ட விரும்பினர். எனவே தேவசிற்பி விஸ்வகர்மாவை கொண்டு அம்பிகைக்கு ஒரு பட்டணத்தை அமைத்தார்கள். பற்பல ராஜவீதிகளும் மாட மாளிகைகளும் கொண்ட ஸ்ரீபுரம் என்ற நகரத்தை விஸ்வகர்மா நொடிப்பொழுதில் உருவாக்கினார். தேவாதி தேவர்களும் அம்பிகையை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க தங்களுக்கு வாசஸ்தலங்களை அங்கு அமைத்து கொண்டனர். ராஜகிரகம் உருவாகிவிட்டது. நவரத்னமயமான சிம்மாசன சபையும் உருவானது. அந்த நவரத்னமய சபையின் மத்தியில் அழகிய சிந்தாமணியால் செய்யப்பட்ட ஒப்பற்ற ஸ்வயம் பிரகாசமான சிம்மாசனம் இருந்தது. அப்போது பிரம்மா, மூவுலகையும் ஆளும் இந்த காமேஸ்வரிக்கு தகுந்த நாயகன் அந்த பரமசிவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அவரோ ஜடாதாரியாய் முண்டமாலை அணிந்து விபூதியை பூசி பாம்பை மாலையாக கொண்டு மயானத்தில் தங்கி விருபாட்சராய் இருக்கிறார். ஸ்ருங்காரமே வடிவெடுத்த தேவி எப்படி அவரை வரிப்பாள் என்று சிந்தித்து கொண்டு சிவன் மங்கள வடிவாய் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த க்ஷணமே மகேஸ்வரனும் பிரம்மாவின் விருப்பத்திற்கிணங்க காமேஸ்வரனாக திவ்யாம்பரதனாக ஆடை அணிந்து அதிசுந்தரியான பரமேஸ்வரிக்கு ஈடாகும் வகையில் களபச்சந்தனம் மணக்க நவரத்ன கேயூர குண்டலங்களுடன் மலர் மாலைகளுடன் பொன்கிரீடம் அணிந்து ஆவிர்பவித்தார். அம்பிகைக்கு பொருத்தமான புருஷனாக அவள் கைகளில் ஏந்திய கரும்புவில் புஷ்பபானம், பாசம், அங்குசம் இவைகளை தானும் ஏந்தி பேரழகனாக தோன்றினார். சுபமுகூர்த்த வேளையில் சிவமும் சக்தியும் கூடிட வேதாகம முறைப்படி திருமண வைபவம் பிரம்மா முன்னிலையில் நாராயணன் தாரை வார்த்து கொடுக்க காமேஸ்வரன் மாங்கல்ய சூத்திரத்தை தேவியின் கழுத்தில் கட்ட மகாகாமேஷ மகிஷியானாள் திரிபுர சுந்தரி. திவ்ய தம்பதிகளுக்கு தேவர்கள் பல பரிசு பொருட்களை கொடுத்தனராம். பிரம்மா வஜ்ரம் போன்ற கரும்பு வில்லை கொடுத்தார். நாராயணன் அதற்கு மலர்கணைகளையும் மேலும் வெண்கொற்ற குடையையும் அளித்தார். வருணன் நாகபாசத்தை அளித்தார். விஸ்வகர்மா அங்குசத்தை அளித்தார். அக்னி தேவன் ஜொலிக்கும் கிரீடத்தை தந்தார். சூரிய சந்திரர்கள் குண்டலங்களை தந்தார்கள். குபேரன் சிந்தாமணி மாலையை தந்தார். கங்கையும் யமுனையும் சாமரங்களை தந்தனர். வசுக்கள், ஆதித்யர், ருத்ரர்கள் என 30 முக்கோடி தேவர்களும் தங்கள் ஆயுதங்களை திவ்ய தம்பதியர்களின் காலடியில் வைத்து வணங்கி நின்றனர். ராஜேஸ்வரியான அம்பிகைக்கு ரத கஜ துரகங்கள், அதாவது 4 வகை படைகளும் கோடிக்கணக்கில் அணிவகுத்து நின்றன. பிரம்மா சிவசக்தி தம்பதியருக்கு குசுமாகரம் என்ற விமானத்தை தந்தார். தேவமாதர்கள் எல்லாம் சுற்றி நின்று பூச்சொரிய வீணை, வேணு, மிருதங்கம் ஒலிக்க அப்சரசுகள் நாட்டியமாட காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் ராஜ வீதியில் வலம் வந்து சிம்மாசனம் ஏறினார்கள். அம்பிகை தனது கருணை பொழியும் கண்களால் அனைவரையும் நோக்க அனைவரும் ஆனந்தத்தில் காமாட்சி, காமதாயினி என்று போற்றி மகிழ்ந்தனர். திருமணத்தை அடுத்து இருவருக்கும் ராஜ்ய பட்டாபிஷேகமும் நடந்தது. தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா என்பதாய் தேவர்களும் ரிஷிகளும் தேவியின் வலிமையையும் பெருமையையும் போற்றி அவரவர் இருப்பிடம் திரும்பினர். நாரதர் தேவியிடம் பண்டனை சம்ஹரிக்க வேண்டும் என்று வேண்டிட தேவியும் போருக்கு ஆயத்தமானாள். சப்த சமுத்திரங்களும் மத்தளமாகி வானளாவ கோஷமிட்டது. பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா என்பதாய் அம்பிகை தனக்கான சக்தி சேனையை தானே உருவாக்கினாள். தேவி தனது அங்குசத்திலிருந்து சம்பத்கரி தேவியை தோற்றுவித்தாள். சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜசேவிதா என்பதாய் சம்பத்கரி தேவி ரணகோலாகலம் என்ற யானை மீது ஏறி யானைப்படையுடன் புறப்பட்டாள். தேவியின் பாசத்திலிருந்து அஸ்வாரூடா என்ற தேவி தோன்றினாள். அவள் அபராஜிதம் என்ற குதிரையின் மீதேறி அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிருதா என்று வனாயுதம், காம்போஜம்,
பாரசீகம் என்ற குதிரைப்படைகள் பின்தொடர குதிரைகளை நர்த்தனம் செய்வித்து கொண்டே சென்றாள். அதைத் தொடர்ந்து லலிதா தேவி அதிதீவிரமாக கூங்காரம் செய்தாள். அதிலிருந்து 64 கோடி யோகினி கணங்களும் 64 கோடி வைரவர்களும் தோன்றினர். எண்ணற்ற சக்தி சேனையும் தோன்றின. பின்னர் தேவி தனது சக்கரராஜ ரதத்திலிருந்து 2 உத்தம ரதங்களை தோற்றுவித்தாள். கேய சக்கரம் கிரிச்சக்கரம் என்ற அந்த ரதங்களை தனது மந்திரினியான ஷியாமளைக்கும் தனது சேனாபதியான தண்டநாதாவிற்கும் அளித்தாள். இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா என்றும் கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா என்றும் கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா என்றும் பார்க்கிறோம். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம். அகத்தியர் அருளிய ஆதிபராசக்தி பாடலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். அகணித தாரா கணங்களின் நடுவே ஆதிபராசக்தி ஆடுகின்றாள். சகல சராச்சரத்தும் தங்கச்சீலம் போலிக்க ஜெகதீஸ்வரியவள் ஆடுகின்றாள். அயனென வருவாள், அனைத்தையும் படைப்பாள். ஹரியென அழிப்பாள், அரணென அழிப்பாள். அழிவிலிருந்தும் ஜீவன் பிறந்திடச் செய்பவளாம் அகிலாண்டேஸ்வரி ஆடுகின்றாள். அகில முழுதும் உள்ள ஆறுயிரினங்களும் ஆழ பெருங்கடலில் வாழுயிரினங்களும் அன்றன்றுணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தருளி அன்னபூர்ணேஸ்வரி ஆடுகின்றாள். கனக கமலந்தண்ணில் கனிந்த சிவ பொருளை கலந்து பேரின்பம் காட்டும் கனல் வடிவானவளாம் நாணற்ற நல்லோர்க்கெல்லாம் நான் இதோ என்று தோன்றும் ஞான பரமேஸ்வரி ஆடுகின்றாள். இதய வினை எழும் இன்னிசையவளே, இருளை அகற்றும் தீப ஜோதியும் அவளே. 43 கோண நாதமணி மண்டபத்தில் ஸ்ரீலலிதேஸ்வரி ஆடுகின்றாள். அவள் ஸ்ரீபுவனேஸ்வரி ஆடுகின்றாள். அழைக்கும் முன் வருவாள், அடைக்கலம் அளிப்பாள். அன்பினுக்குட்படுவாள், அனந்த கல்யாணி அவள். அருட்கவி மாலை பாடும் அகத்தியன் அகத்திலே அமுத சந்திரேஸ்வரி ஆடுகின்றாள். அவள் ஆனந்த நாடகம் ஆடுகின்றாள். அவள் அகஸ்திய சித்தேஸ்வரி ஆடுகின்றாள். அகணித தாரா கணங்களின் நடுவே ஆதிபராசக்தி ஆடுகின்றாள்.